வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக மகிழ்ச்சி. மே மாதம் 2ஆம் தேதி துவங்கிய நம்முடைய வகுப்பு ஜூன் ஜூலை நிறைவு செய்து ஆகஸ்ட் மாதத்திலே பகுதி அளவுக்கு நாம் வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 3.5 மாதங்கள் நாம இந்த யோக பயிற்சி வகுப்பிலே நிறைவு செய்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 50 வகுப்புகள் நீங்க கலந்துட்டு இருக்கீங்க இல்லையா? இது ஒரு 48வது வகுப்பா இருக்கும். ஓகே. அப்ப இவ்வளவு நாள் நாம கற்றிருக்கிற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் ஒரு முறை ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். குறிப்பாக யோக பயிற்சி என்றால் என்ன என்பதை நாம் தெளிவாக விளங்கி இருக்கிறோம். ஏன்னா யோகா அப்படின்னாலே வெறும் உடலை வளைத்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பொதுவான கருத்து மக்களிடையே நிரம்பி இருக்கிறது. அப்போ யோகம் என்பது ஒரு முழுமையான வாழ்க்கை கலை என்பதை புரிந்திருக்கிறோம். அதுல வேதாத்திரி மகரிஷி அவர்கள் எவ்வாறு இந்த யோக பயிற்சிகளை எளிமைப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கிறோம். குறிப்பாக நம்ம எல்லாரும் சந்தோஷமா வாழ்வதற்கு விரும்புகிறோம். ஆனா சந்தோஷமா வாழ்றதுக்கு என்ன தேவை என்பது நமக்கு தெரியாமல் இருந்தது. அதைத்தான் ஆரம்ப வகுப்பிலே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு 10 விஷயங்கள் நமக்கு அடிப்படையான தேவையாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு புரிதலுக்கு வந்திருக்கிறோம். அந்த 10 விஷயங்களுக்கும் அடிப்படையா இருக்கிறது நம்மளுடைய உடலும் மனமும் என்பதை சிந்தித்து தெளிவு பெற்றிருக்கிறோம். புத்தர் சொல்வது போல ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான முதல் தேவை உடல் ஆரோக்கியம், 2வது தேவை மன அமைதி, 3வது தேவை பிறருக்கு செய்யக்கூடிய நன்மை. இந்த 3ம் இருக்கிற போது ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பான்னு அவர் சொல்வார். இப்ப நாம இந்த 2ஐயும் அடிப்படையாக வைத்து நம்முடைய பயிற்சி முறைகளை மகரிஷி அவங்க வடிவமைச்சு கொடுத்தத சிந்திச்சு தெளிவு பெற்றிருக்கிறோம். இப்ப உடல் ஆரோக்கியம், மன அமைதி, இந்த 2ம் தான் நம்முடைய மிக முக்கியமான இலக்கு. நம்ம பெற முடியும். அப்போ நம்மோட வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்குது, 10 தேவைகள் இருக்குது. ஓகே, ஏன் இந்த 10ம் சரியா வரல, எதனால நம்ம லைஃப்ல பிரச்சனை வருது அப்படிங்கிறதுக்கு கர்மா தியரிய நம்ம தெளிவாக புரிந்திருக்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ரீகாலிங் இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நான். நிச்சயமா நீங்க அடிக்கடி இதை ரீகால் பண்ணியும் பார்க்கணும். ஏன்னா புதிய புதிய சிந்தனைகள் போறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி
இந்த பழைய சிந்தனைகளையும் நீங்க எடுத்து மீண்டும் மீண்டும் கேட்கணும். ஏன்னா ஒரு முறை கேட்டாலே தெரிந்தது போல ஒரு மயக்க நிலை இயற்கையாகவே வரும். ஆனால் அந்த உரையை நீங்க மீண்டும் ஒரு முறை போட்டு கேட்டு பாருங்க. அதற்குள்ள பல விஷயங்கள் நமக்கு தெரியாதது. ஓ! இந்த வகுப்புல இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களா? அப்படிங்கிற அளவுக்கு அந்த மாற்றம் நமக்கு தெரியும். சரி. அப்போ நம்ம லைஃப்ல உள்ள இருக்கிற விஷயம் என்ன? எதனால நம்ம வாழ்க்கையில இன்ப துன்பங்கள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது? அப்படிங்கிறது எல்லாம் நாம நம்மளுடைய கர்மா தியரியில மிக தெளிவாக சிந்தனை செய்தோம். அப்ப இந்த கர்மாவ போக்குறதுக்கு 2 வழிகள் என்பதையும் பார்த்திருப்போம். கர்மா போக்குறதுக்கு 2 மெயின் விஷயம். ஒன்று பயிற்சிகள். இன்னொன்று சேவை என்பதை நாம தெளிவாக புரிந்திருக்கிறோம். எந்த உடலையோ, மனதையோ இயக்கி கர்மாவை உருவாக்கணுமோ, அந்த உடலையும், மனதையும் சரியாக இயக்கும்போது, அது கர்மாவை கழிப்பதற்கான ரகசியமாக மாற்றம் பெறுகிறது. அப்ப அந்த விதத்துல உடலுக்கான உடற்பயிற்சிய நம்ம முழுமையாக நிறைவு செய்திருக்கிறோம். மகரிஷி அவர்கள் கொடுத்த உடற்பயிற்சி, கைப்பயிற்சி முதல் கொண்டு ஓய்வு பயிற்சி வரை அத்தனையும் முழுமையாக நிறைவு செய்திருக்கிறோம். அந்த பயிற்சியை நீங்க எல்லாரும் தொடர்ந்து செய்துட்டு வருவீங்க அப்படிங்கிறதையும் நம்புறோம். நிச்சயமா. ஏன்னா அது உலகின் மிகச்சிறந்த, தலை சிறந்த ஒரு யோக பயிற்சி. அதைய நம்ம சரியா திட்டமிட்டு செய்யும்போது தான், அந்த உடல் ஆரோக்கியத்திற்கான அத்தனை விஷயங்களும் நம்மகிட்ட கிடைக்கும். அதனால பயிற்சியை கற்றுக்கொள்வது எவ்வளவு முக்கியமோ, அதை விட பல மடங்கு முக்கியம் பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டியது அப்படிங்கிறத நீங்க மனதில இருத்திக் கொள்ளணும். இவ்வளவு நாள் எல்லாரும் செய்யல, ஒரு சிலர் விடுபட்டிருந்தா கூட, இனிமேலாவது அது முறையா, முழுமையா செய்யணும். வேற வழி என்பது உடல் ஆரோக்கியத்திற்கு என்னறிவுக்கு எட்டி இல்ல. சரிங்களா? அதனால நிச்சயமா எல்லாரும் அந்த பயிற்சிய முறையா செய்யணும். இப்ப உடற்பயிற்சியை செய்யும்போது, கூடவே உயிருக்கான காயகல்ப பயிற்சியும் கட்டாயமா செய்யணும். அதை பற்றிய விளக்கத்தையும் நாம தெளிவாக கொடுத்து, அந்த காயகல்ப பயிற்சியும் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே குடுத்துட்டோம். மத்த பேட்ச விட இந்த பேட்சுக்கு ரொம்ப முன்னாடியே வந்து இந்த காயகல்ப பயிற்சிய குடுத்துருக்குறோம். அப்ப அந்த காயகல்ப பயிற்சி சித்தர்கள் அருளிய மிக மிக சக்தி மிக்க ஒரு பயிற்சி. அதையும் நம்ம தொடர்ந்து செய்துட்டு வரணும். அது எல்லா நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு ஆற்றல் இருக்கு. அப்ப உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளத்திற்கு காயகல்ப பயிற்சி, மனநலத்திற்கு, மன வளத்திற்கு தியான பயிற்சி என்று ஒரு பயிற்சியை நாம சொல்லியிருக்கிறோம். இல்லையா? அதுல சுவாச தியானம் நாம ஒரு 2 மாதங்கள் நீண்ட காலம் செய்த ஒரு தியானம். அதுல மனம்னா என்ன? மனம் பற்றிய நுட்பங்கள் என்ன? அப்படிங்கிறத எல்லாம் சிந்தித்து, அந்த சுவாச தியானத்த உங்களுக்கு ஆரம்பத்திலேயே நம்ம குடுத்தோம். நீங்க ரொம்ப எல்லாரும் இன்வால்வ்மென்ட்டா பண்ணீங்க. அதை நீங்க ஆழ்ந்து செய்த அளவிற்கு நம்மளுக்கு ஆக்கினை, சாந்தி இந்த தியானங்கள் மிக சிறப்பாக சித்தியாயிருக்கும். இப்ப குண்டலினி யோகத்திலே ஆக்கினை, சாந்தி தியானத்தை பெற்று, இப்ப நம்ம தொடர்ந்து அதைய செய்து கொண்டு வர்றோம். இல்லையா? அதற்கூட பஞ்சபூத நவக்கிரக தியானம் அப்படின்னு ஒரு தியானத்த நாம் எல்லாரும் முழுமையாக கற்று அதைய செய்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு நீங்க வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் நம்ம தெரிந்து வைத்திருக்கிற விஷயங்கள். சரிங்களா? பஞ்சபூத நவ தவம் மிக மிக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தவம்.
அதை நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாம், இப்போ ஆகினை நீங்க தொடர்ந்து செய்தாலும் நேரம் கிடைக்கிறப்போவெல்லாம் அந்த பஞ்சபூத தவத்தை நீங்க செய்துட்டே வரணும். ஓகே. அதற்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நாம சொல்ல வேண்டியதுன்னா, இதுவரைக்கும் பார்த்ததுல 5ல் அளவு முறை என்று சொல்லக்கூடிய உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம். இன்னும் அதுவே பஞ்சபூதங்களாக பார்க்கும்போது நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்ற அளவிலே அளவு முறையை நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக நாம சிந்தித்திருக்கிறோம். சரிங்களா? சரி. அப்ப உடலுக்கு உடற்பயிற்சி, உயிருக்கு காயகல்ப பயிற்சி, மனதிற்கு தியான பயிற்சி. தியானத்திலே 4 விதமான தியானங்களை நாம தெளிவாக கற்று செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்ப அந்த தியானத்திலே சில நுட்பங்கள் உள்ள அடங்கி இருக்குது. அதை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் நாம சிந்திக்க இருக்கிறோம். சென்ற வகுப்பிலே நாம் அருள் காப்பு என்கின்ற ஒரு சக்தி மிக்க ஒரு மந்திர காப்பை பற்றி சிந்தனை செய்தோம். அதை நம்ம ஆரம்பத்திலிருந்து செய்து கொண்டே இருக்கிறது தான். அதற்கான விளக்கம் உங்களுக்கு சென்ற வகுப்புல தான் கிடைச்சிருக்கும். இந்த அருள் காப்பு நம்ம தியானத்திற்கு முன்பாக நம்ம பயன்படுத்துறோம். அருள் காப்புனா என்ன, அது எப்படி செயல்படுது அப்படிங்கறத பத்தி எல்லாம் சென்ற வகுப்புல நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ அந்த தியானத்துல நாம என்ன செய்யறோம் அப்படிங்கிறத ஒரு தெளிவான விளக்கமாக கொடுத்தா உங்களோட புரிதலுக்கும் இன்னும் நீங்க ஆழமாக தியானத்துல பயணிப்பதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இன்னைக்கு அந்த தியானத்தை பற்றிய சில ரகசியங்கள், விளக்கங்களை உங்களுக்கு பகிர்ந்துக்கலாம். நிறைய பேர் அதை ஏதோ ஒரு மரபு சார்ந்து ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக அதை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். அதற்குள்ள பல நுட்பங்களை அடக்கிதான் மகரிஷி அவங்க நமக்கு அந்த தியானத்தை பற்றிய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அப்ப முதல் விஷயம் இறை வணக்கம் அப்படின்னு ஒரு விஷயம் பாடுவாங்க. நீங்க வந்த உடனேயும் இறை வணக்கம் அப்படின்னு ஒரு பாடல் பாடுவாங்க. இது ஸ்கூல்ல வந்தோடனையும் தமிழ் தாய் வாழ்த்து, தேசிய கீதம் பாடுறப்ப நாம ஒரு அட்டென்ஷன்ல நின்று பழகி இருக்கிறோம். அது மாதிரி இல்லை. சரிங்களா? அப்ப இறை வணக்கம் அப்படிங்கிறது அந்த இறைவனை வணங்குதல் அப்படின்னா, இறை என்ன ஒரு செயலில இருக்கிறதோ அதன்படி நடத்தல் என்று ஒரு பொருள் இருக்கு. வழிபாடு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அது வழிபடுதல், அதன் வழியில் நடத்தல் அப்படிங்கிறது தான் அதனோட பொருள். இப்ப இறை வழிபாடு அப்படிங்கிறத இறை வணக்கம் என்ற பெயராக மாற்றம் பெற்று. அப்ப அதுல என்ன பண்றோம்? அந்த எல்லாம் வல்ல இறை ஆற்றலை நினைந்து நாம நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். அதன் வழியில நடப்போம் என்று உறுதி எடுத்துக்கொள்கிறோம். குறிப்பாக அந்த இறை நிலையை, இறைவனை நினைக்கிறோம் இல்லையா? கோவில்ல சென்று நீங்க இறை வழிபாடு செய்வது போல இந்த இறை வணக்கத்திலே அந்த எல்லாம் வல்ல இறை ஆற்றலாக இருக்கிற சுத்த வெளி, இன்னும் அதை பற்றி விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்னும் வரல. பட் இப்போதைக்கு உங்க புரிதல் அளவுக்கு நீங்க அதை எடுத்துக்கலாம். எல்லாம் வல்ல இறைநிலை எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிற ஒரு பரம்பொருள் இல்லையா? ஒரு மெய்ப்பொருள், ஆதி அந்தம் இல்லாத ஒரு முழுமை பொருள். இதை பற்றி விளக்கம் உங்களுக்கு கடைசி வகுப்புகள்ல வரும். பிரம்ம ஞானம், இறை ஞானம் என்று, இறைவன் என்றால் யார், அவன் எங்கு இருக்கிறான், எப்படி இருக்கிறான், என்ன செய்து கொண்டிருக்கின்றான் என்பதை பற்றியெல்லாம் விளக்கம் உங்களுக்கு பின்னாடி வரும். அப்ப அந்த மெய்ப்பொருளை வணங்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதனால நம்ம தியானத்தினுடைய தொடக்கமே
இறை வணக்கம். அப்ப இறைவனோடு நம் நினைவை செலுத்தி தொடங்குறதுக்கான ஒரு சூழலை மகரிஷி அங்க ஏற்படுத்துறாங்க. ஆக்சுவலா தவம் எங்க தொடங்குதுன்னா, அந்த இறை வணக்கத்திலேயே தவம் தொடங்குது. நம்ம நெறைய பேர் அது எங்கேயோ நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலுமோ அல்லது ஆக்கினை அப்படின்னு சொல்ற இடத்துல தான் தவம் தொடங்குதுன்னு நினைக்கிறோம். ஆனால் தவம் தொடங்குவது இறை வணக்கம் என்று சொல்லும் போதே தவம் தொடங்கும். அதற்கு முன்பாக நாம் ஒரு விஷயத்தை சொல்றோம். உலக நல வேள்வி என்று அனைவரும் நாம் வாழக்கூடிய இந்த பூ உலகத்தையே நினைத்து கொண்டு வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என வாழ்த்துவோம் என்று நம்ம சொல்றோம். இப்ப அடுத்த வகுப்புல உங்களுக்கு அதை பற்றிய விளக்கம் தான் மிக ஆழமாக இருக்கும். வாழ்த்தும் பயனும் என்ற ஒரு சிந்தனையை தான் நம்ம இனி வரக்கூடிய வகுப்புல ஆழமாக சிந்திப்போம். இந்த வாழ்த்தும் பயனும் நிறைய பேர் எப்படி நினைக்கிறாங்கன்னா, ஏதோ மகரிஷி அவங்க எல்லாரும் வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். பட் அதற்குள்ள மிக ஆழமான பல ரகசியங்கள் மறைந்திருக்கு. எப்படி எண்ணத்திற்குள்ள பல நுட்பங்கள் இயற்கையில மறைந்திருக்கோ அது போல வாழ்த்துக்குள்ளாக பல ரகசியங்கள் அடங்கி. அப்ப நாம நிகழ்வை தொடங்கும் போதே அதற்கான விளைவு நிச்சயமா உங்ககிட்ட வந்து சேரும். இது இயற்கையினுடைய விதி. அந்த விதத்துல நீங்க இந்த வையகத்தை நினைத்து முழுமையாக மனதார வாழ்த்தும் போது இந்த வையகத்தில் இருக்கிற அனைத்து பாசிட்டிவ் எனர்ஜியும் உங்க கூட வந்து இணைந்து கொள்ளும். அது உங்களுக்கு தியானத்திலே மிக அற்புதமான ஒரு வெற்றி அடைவதற்கு உறுதுணையாக இருக்கும். அப்போ அந்த வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் அப்படிங்கிறத அதற்கும் விளக்கம் நான் உங்களுக்கு அந்த வாழ்த்தும் பயணம்னு சொல்றேன். இப்போதைக்கு நீங்க அந்த நேரத்திலேயே கண்களை மூடி அமர்ந்து இந்த வையகத்தை நினைத்து வாழ்த்த வேண்டும். சரிங்களா? அப்படி வாழ்த்தும் போது உங்களுடைய வாழ்த்து அலை உலகம் முழுக்க சென்று அது அத்தனை பொருளிலும் அத்தனை உயிரிலும் உயிர்களுக்குள்ள இருக்கிற செல்லிலும் ஒவ்வொரு அணுவிலும் பதிந்து அலையியக்க தத்துவம் மோதுதல், சிதறுதல், பிரதிபலித்தல், ஊடுருவுதல், மீண்டும் ஊடாடுதல் என்ற தத்துவத்தின்படி நமக்கே அது வந்து பாயும். அப்ப அந்த உலகநல வேள்வி 5 முறை, அதுக்கப்புறம் இறை வணக்கம், அப்புறம் குரு வணக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குருவோடு உயிர் கலப்பு பெறுவதற்கான வாய்ப்பு நமக்கு அந்த குரு வணக்கத்துல தான் கிடைக்குது. ஏன்னா நம்மள நிறைய பேர் குருவை பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் அவருடைய பயிற்சிகளை பெறுகிறோம். அப்ப குருவை சூட்சுமமாக நாம் இணைத்துக் கொள்வதற்கு இன்னும் பல மகான்களோடு உயிர் கலப்பு பெறுவதற்கு அது ஒரு பெரிய வாய்ப்பாக. அதற்கு அடுத்தது இட தூய்மை என்று சொல்கிறோம். இதெல்லாம் ரொம்ப ஒரு சக்தி மிக்க ப்ராசஸ். நீங்க தவத்துல ஆழ்ந்து வரும்போது அந்த உணர்வை எல்லாம் நீங்க முழுமையா பெறுவீங்க. சரிங்களா? இட தூய்மை என்பது அந்த எல்லையற்ற பேராற்றலாக இருக்கிற இறை சக்தியை நமது இல்லம் முழுவதும் அல்லது நாம் இருக்கிற இடம் முழுவதும் நம்ம நிறுவனம் முழுவதும் நீங்க நினைத்தால் முழுமையாக அதை ஈர்த்து பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப அந்த இறை ஆற்றல் எப்பொழுதும் நம்மை சூழ்ந்துதான் இருக்குது. பட் அதை நம்ம தெரியாம உணராம இருக்கிறோம். அதுதான் பிரச்சனை. அந்த இட தூய்மையில மகரிஷி என்ன பண்றாங்கன்னா நம்மை சுற்றி இருக்கிற அந்த இடத்தை தூய்மை செய்கிறார். ஏன்னா தியானம் செய்ய போறோம். தியானம் என்பது இறைவனை உணர்வதற்கான ஒரு செயல். அதனாலதான் சொல்லியிருப்பேன் முதல்லயே அந்த தியானம் செய்யும் போது நீங்க எப்படி இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். குறிப்பாக அந்த இடம் ரொம்ப தூய்மையாக நம்மளால் முடிந்த வரைக்கும் புற தூய்மை ஏற்படுத்தணும். அப்புறம் தியானத்தின் மூலமாக நம்ம அந்த
இறை சக்தி மூலமாக என்ன தூய்மை செய்ய முடியுமோ அதை செய்து கொள்ளலாம். இப்ப இட தூய்மை மிக மிக முக்கியமானது. அது நமக்கு மட்டுமல்ல, நமது இல்லம் முழுவதும். இன்னும் உங்க மனம் கொஞ்சம் விரிந்தா, உங்களுடைய ஊர் முழுவதும், இந்த உலகம் முழுவதும் அந்த ஆற்றலை உங்களால பரப்ப முடியும். ஃபர்ஸ்ட் உங்க இல்லம் அளவுக்கு அந்த தெய்வீக சக்தியை நீங்க நிரப்பணும். அதற்கடுத்தது அருளாற்றல் பாய்ச்சுதல். அப்படி இறங்கிய அந்த ஆற்றலை நம்மை சுற்றி நிரம்பி இருக்கிற அந்த தெய்வீக சக்தியை நம்ம உடலுக்குள்ள பாயறதுக்கு அனுமதிக்கணும். அது வரைக்கும் சுற்றிதான் நிக்கும். நீங்க சொன்னா மட்டும்தான் அந்த சக்தி உங்களுக்குள்ள பாயும். அது வரைக்கும் சுற்றி நிக்கும். அதுக்கப்புறம் நீங்க அனுமதி கொடுத்த உடனே அது அபரிமிதமாக உங்களுக்குள்ள பாய்ந்து நிரம்புறதுக்கு ஆரம்பிக்கும். இதை அருளாற்றல் பாய்ச்சுதல் என்று சொல்றோம். இந்த வாசகங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அருட்பேராற்றல் அப்படின்னு சொன்னாலே நீங்க எங்க நினைவை கொண்டு போகணும் அப்படின்னா, நம்ம அருள் காப்புல சொன்னது போல, இந்த பிரபஞ்சம் என்பது கோடி பல கோடி அண்டங்களால் நிரம்பி இருக்கிற ஒரு கோளம். இந்த பிரபஞ்சத்தையே தன்னுடைய ஆற்றலால் சூழ்ந்து, அழுத்தி, பிடித்து இயக்கிக் கொண்டிருக்கிற சக்திக்கு பேரு தான் அந்த இறை ஆற்றல். அப்ப அந்த இறை சக்திக்கு பேரு அருள் என்று பெயர். அது பேராற்றல் உடையது என்பதால அருட்பேராற்றல் என்று மகரிஷி அதற்கு பெயர் கொடுக்கிறாங்க. இறை சக்திக்கு மகரிஷி அவங்க கொடுத்த பெயர் அருட்பேராற்றல். வள்ளலார் அவர்கள் கொடுத்த பெயர் அருட்பெரும் ஜோதி. இப்படி ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொரு பேரை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அருள் என்பது அந்த தெய்வீக சக்தி, அது பேராற்றல் உடையது. இப்ப அருட்பேராற்றல். உடலிலே உயிரிலே அலை 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 அலையாக பாய்வதை உணர்கிறோம். இதுக்குள்ள மிகப்பெரிய சூட்சுமங்கள் எல்லாம் இருக்கு. நீங்க நல்ல தியானத்துல வரும்போது அதை உணரலாம். நீங்க சும்மா இருக்கிறப்ப கூட இந்த வாசகங்களை சரியா சொல்லி பழகிட்டு கவனிச்சீங்கன்னா உங்க உடம்புக்குள்ள அந்த சக்தி பரிபூர்ணமா உங்களுக்குள்ள நிரம்புறதை உங்களால் உணர. இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். மூன்றாவதாக அருள் காப்பு. இந்த இடத்துலதான் நம்ம அருள் காப்பு வருது. இட தூய்மை செய்யறோம். இடை தூய்மையில அந்த இறை ஆற்றலை நம்ம இல்லம் முழுவதும் பரவ விட்டு உங்க இல்லம் முழுவதையும் தூய்மை செய்யறோம். அப்ப நீங்க எப்படி பாவிக்கணும்னு எல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருப்போம். அந்த ஆற்றல் உங்க இல்லம் முழுவதும் நிரம்புது. உங்க இல்லத்துல இருக்கிற தேவையற்ற சக்திகள், நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் அது வெளியேற்றி அந்த இறை ஆற்றல் நிரம்பி இருக்குதுன்னு நீங்க பார்க்கணும். அதே போல அருளாற்றல் பாய்ச்சுதல்ல அந்த சக்தி நம்மளை சுற்றி நிரம்பி இருக்கிற அந்த சக்தி நமக்குள்ள பாய்வதாக நீங்க பாவிக்கணும். நமக்குள்ள பாயும் போது இந்த இந்த பாவனை தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். வார்த்தை 1, 2 மாறினாலும் தப்பில்லை. பட் பாவனை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சக்தி உங்க உடலுக்குள்ள ஒவ்வொரு செல்களுக்குள்ளாகவும் ஒவ்வொரு உயிர் துகள்களுக்குள்ளாகவும் அப்படியே முழுமையா பாய்ந்து நிரம்பி ததும்பி கொண்டிருக்கிறது. இப்படி நீங்க நல்லா உணர உணர அந்த எனர்ஜி உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் நல்லா நிரம்புறத ஃபீல் பண்ண முடியும். அப்படி நிரம்புறப்ப உங்களுக்கு எங்கவெல்லாம் ப்ராப்ளம் இருக்குதோ அங்கெல்லாம் கொஞ்சம் அதிக நேரத்துக்கு கூட நீங்க தனிமையா தியானம் செய்யும்போது கவனி. அது ஒரு நல்ல ஒரு சக்தி ஈர்ப்பு ஒரு மெடிடேஷன் மாதிரி அமையும். ரைட். அதற்கு அடுத்தது நம்ம அருள் காப்பு போடணும். சாப்பாடு மற்ற எந்த செயல் செய்யறப்பவும் இந்த அருள் காப்பை நீங்க பயன்படுத்தி பழகணும். தியானத்திற்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு செயல் செய்யறப்போ இனிமேல் நம்ம அருள் காப்பை பயன்படுத்தணும். பொதுவா நிறைய பேர் உணவின் போது பயன்படுத்துறதை நான் பார்த்துருக்கிறேன். டிராவல்ல எல்லாரும் பயன்படுத்துறத பார்த்துருக்கிறேன்.
இன்னும் நம்ம ஒவ்வொரு செயல் செய்யறப்பவும் இந்த அருள் காப்பை பயன்படுத்தும். ஏதோ தியானத்திற்கு மட்டும்தான் அருள் காப்பு அப்படின்னு நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம். சரிங்களா? அப்ப நம்முடைய இட தூய்மை, அருளாற்றல் பாய்ச்சுதல்ல நம்ம உடலுக்குள்ள முழுசா நம்மை சுற்றி தூய்மை செய்துட்டோம். நம்ம உடலுக்குள்ளேயும் அந்த தூய்மையை செய்துட்டோம். அதற்கு அடுத்ததாக அந்த சக்தியை கொண்டு நமக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி கொள்கிறது. இந்த உடல்ல இன்னும் உங்களுக்கு வாழ்க்கை தத்துவம் ஆரம்பிக்கல. அது பின்னாடி அதை பற்றி நம்ம ஆழமா சிந்திக்க இருக்கிறோம். இதால் ஜஸ்ட் ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி நான் குடுத்துர்றேன். எல்லா உயிர்களுக்குமே பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒன்று மிக மிக அவசியம். அதனாலதான் இயற்கை ஒவ்வொரு உயிரையும் பாதுகாப்பதற்காக பல்வேறு விதமான சக்திகளை அந்த உயிர்களுக்கு கொடுத்திருக்கும். ஒரு பாம்பிற்கு விஷத்தை கொடுத்திருக்கும். ஒரு தேளுக்கு ஒரு விஷத்தை கொடுத்திருக்கும். ஒரு சிங்கத்திற்கு நகம், பற்கள் இல்லையா? பிற உயிர்களிலிருந்து போராடி காப்பதற்காக. இன்னும் ஒரு மானுக்கு கொம்ப கொடுத்திருக்கும். வேகமாக ஓடுவதற்கான சூழல கொடுத்திருக்கும். சில உயிர்களுக்கு கண்ணு ஷார்ப்பா இருக்கும். இப்படி பல்வேறு சக்திகளை எதற்காக இயற்கை கொடுத்திருக்கு அப்படின்னா, அது தன்னை பாதுகாத்து பராமரித்துக் கொள்வதற்காக அந்த இறை ஆற்றலே ஒவ்வொரு உயிருக்கும் நிறைய விதமான சக்திகளை வந்து கொடுத்திருக்கு. அப்ப இது எதுக்காக அப்படின்னா, அந்த உடல்ல உயிர் வந்து போய்விடக் கூடாது அப்படிங்கிறது தான் காரணம். அது உயிரணு தன்மாற்றம் வரப்ப நம்ம இன்னும் ஆழமாக சிந்திப்போம். அப்ப அந்த உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் எல்லா உயிர்களுக்கும் காப்பு தேவைன்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. இந்த காப்பு 3 விதத்திலே நமக்கு பாதுகாப்பு இன்மையே இயற்கையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்று இயற்கை சீற்றம். இயற்கை சீற்றத்தால இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ அருகிலே இருக்கிற கேரளாவிலே, வயநாட்டிலே இயற்கை சீற்றத்திலே பல உயிர்கள் நம்ம பறி கொடுத்துட்டோம் இல்லையா? நிறைய பூகம்பங்கள்ல, நிறைய வெள்ளங்கள்ல அடித்து செல்லப்படுறது, நிலநடுக்கங்கள், எரிமலைகள். அப்ப இதுலெல்லாம் இயற்கை சீற்றத்தினால, வறட்சியால கூட, ஏன் அதிகப்படியான வெப்பத்தால கூட, அதிகப்படியான குளிரால கூட, காற்று மாசுபாட்டினால் கூட இப்படி என்று சுனாமி போன்ற பல்வேறு இயற்கை நிகழ்வுகள்ல நம்ம உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதே போல வேற்றுயிர் பகை என்று மகிழ்ச்சி சொல்லுவாங்க. நம்ம உயிரை தவிர மற்ற உயிர்கள் எல்லாம் வேற்றுயிர்கள் தான். அந்த உயிர்களால நமக்கு ஏதாவது துன்பம் வந்து உயிர் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கொரோனா அப்படிங்கிறது ஒரு கிருமி இல்லையா? ஒரு செல் உயிரின்னு கூட வச்சுக்கோங்க. அப்ப அந்த ஒரு வைரஸ் தான் வந்து உலகம் முழுக்க பல மக்களுடைய வாழ்க்கையை இழக்க வச்சு. அது போல மலேரியால ஒரு கொசு கடிச்சு நம்ம உயிர் போறத நிறைய நம்ம பார்த்துருக்கோம். இப்படி பல உயிர்கள் மூலமாக, ஏன் சக மனிதர்கள் மூலமாக கூட நமக்கு உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்ப இதெல்லாமே வேற்றுயிர் பகையால வரக்கூடிய ஒரு துன்பம். இன்னொன்னு தற்செயல் விபத்து. திடீர் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்து நிறைய பேர் உயிர் போறதுக்கு வாய்ப்பு. அப்ப இது போன்ற விஷயங்கள்ல நம்மளோட உயிர் போச்சு அப்படின்னா, நம்ம ஆன்மா என்ன நோக்கத்திற்காக இங்க பிறப்பெடுத்து வந்ததோ அதை அடையாமயே அது வந்து இறந்தது. அப்ப அதை மாற்றி அமைப்பதற்கு தான் மகரிஷி அவங்க இந்த அருள் காப்பு வந்து நமக்கு தெளிவா கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த அருள் காப்பு நம்மை சுற்றி எப்பொழுதும் இருப்பதாக பாவித்து அந்த சக்தியை உங்களை சூழ்ந்து இருக்கிறத நீங்க அடிக்கடி நினைத்து நினைத்து ஒரு நாளைக்கு 1 முறை 2 முறை இல்லை, முடிந்த வரை எத்தனை முறை நீங்க அந்த அருள் காப்பு சொல்லணுமோ சொல்லிட்டே வாங்க. நீங்க சொல்ல 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 அதுக்கு ஆற்றல் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். பவர் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். அப்ப அருள் காப்பை நாம வந்து பயன்படுத்தி
இந்த தியானத்திற்குள்ள செல்றோம். தியானத்துல அடுத்த நிலை பாத்தீங்கன்னா, அன்னை தந்தை ஆசான் வணக்கம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராசஸ். அதாவது அன்னை தந்தை அப்படிங்கிறவங்க அதனோட வேல்யூ நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கோம். அவங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். நீங்க எவ்வளவுதான் கோடி கோடிய சொத்துக்கள் வைத்திருந்தாலும், அம்மா அப்பாவினுடைய அந்த உயிரோட ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா, நாம் நிம்மதியா வாழ்றது என்பது சாத்தியமற்ற ஒரு விஷயம். அப்ப அவங்களோட ஆசீர்வாதம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில நாம நல்லா வாழ்றதுக்கான முதல் தேவை என்று கூட சொல்லலாம். நான் இவ்வளவு நேரம் முக்கியமான விஷயங்களை சொன்னேன். ஆனா முதல் தேவை என்னன்னா, பெற்றோருடைய ஆசிகள் ஒவ்வொரு குழந்தைக்கும் பரிபூர்ணமா இருக்கணும். அப்போ அதையும் நம்ம இந்த தியானத்துல மகரிஷி அவங்க இணைச்சிருக்காங்க. அங்க நம்முடைய பெற்றோரை நினைந்து நன்றியுணர்வோட நாம வணங்கணும். வாய்ப்பு இருந்தா பெற்றோர்கள் நினைக்கும் போது முன்னோர்களையும் நீங்க நினைத்து கொள்ளலாம். சரிங்களா? அதற்கப்புறம் குருமகானை நினைந்து நன்றியுணர்வோட வணங்குறோம். இன்னும் பல சித்தர்கள் மகான்களையும் வணங்குறோம். இப்படி வணங்கும் போது உணர்வுபூர்வமா என்ன பாவிக்கணும்னா, அவங்க வந்து பரிபூர்ணமா நம்மளை ஆசீர்வாதம் பண்றதை நீங்க உணரணும். அதுதான் இதுல முக்கியமான விஷயம். அப்ப அவங்களுடைய ஆசிகளை முழுமையாக பெறும்போதுதான் இந்த தியானமும் நம்முடைய வாழ்க்கையும் முழுமை பெறும் இல்லையா? அப்போ அன்னை தந்தை ஆசானுடைய வணக்கம், குருமகான்களுடைய ஆசிகள் இது எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு அதற்கப்புறம் தியானத்திற்குள்ள செல்வோம். சுவாச தியானம்னா சுவாசத்தை கவனிக்கிறோம். பஞ்சபூத நவகிரக தியானம்னா பஞ்சபூதங்களையும் நவக்கோள்களையும் கவனிக்கிறோம். ஆகினை அப்படின்னா நெற்றி பொட்டுல புருவ மையத்துல உயிர் சக்தியினுடைய இயக்கத்தை கவனிக்கிறோம். மூலாதாரம் சாந்தி எனும் போது நம்முடைய கருமையம் மூலாதாரத்திலே அந்த உயிராற்றலை கவனிக்கிறோம். இதுல என்ன பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக ஆல்ரெடி சொல்லி இருக்கிறோம். ஆக்னிலையும் உயிர் சக்தி தான் கவனிக்கிறீங்க, சாந்தியிலையும் அதே உயிர் சக்தியோட இயக்கத்தை தான் கவனிக்கிறோம். சரி, அதற்கு அடுத்தது தியானத்தை ஆக்னை பண்ணா ஆக்னையில் நிறைவு செய்யறோம். துரியம் பண்ணீங்கன்னாலும் துரியத்துல நிறைவு செய்யறோம். துரியம் உங்களுக்கு அடுத்த தியானமா கொடுப்போம். சாந்திங்கிறப்ப சாந்தியிலேயே நிறைவு செஞ்சிடும். ஆக்னை சாந்தி இந்த ரெண்டு தானே கொடுத்துருப்போம். சரி, அப்ப எந்த இடத்துல தவம் தொடங்குறோமோ அங்கேயே நிறைவு செய்யறோம். சாந்தி தவத்தோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். எவ்ரி வீக் ஃப்ரைடே அப்படின்னு சொன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் மெடிடேஷன் கம்பல்சரி சாந்தி. அதையே நம்முடைய வழக்கமாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதற்கு அடுத்ததுதான் இந்த வாழ்த்தும் பயணம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சிந்தனை நமக்கு மகரிஷி அவங்களால கொடுக்கப்பட்டது. இந்த அருள் காப்பு பாத்தீங்கன்னா தியானத்திற்கு முன்பாக பயன்படுத்துவோம். வாழ்த்த பாத்தீங்கன்னா தியானத்திற்கு பின்பாக பயன்படுத்துவோம். இந்த ரெண்டு மிக முக்கியமானது தியானத்துல. இந்த தியானம் சிறப்பாக அமையணும், அதற்கு இறையாற்றல் காப்பாக இருக்கணும்னு முன்னாடி அருள் காப்பு பயன்படுத்துறோம். இப்போ தியானம் நல்லா பண்ணிட்டோம். மனதனோட அலைச்சூழல் வேகம் நல்லா குறைஞ்சு வந்திருக்கு. இப்ப மனதனுடைய அலைச்சூழல் வேகம் எந்த அளவுக்கு குறையுதோ அந்த அளவுக்கு அதுல ஆற்றல் வந்து அபரிமிதமாக இருக்கு. இந்த அம்பு வில்லு இழுத்து விடுறோம் இல்லையா, இந்த ராமர் இதுல எல்லாம் காமிக்கிறாங்கல்ல, இந்த அம்பு வில்ல இந்த நான்ல எவ்வளவு தூரம் பின்னாடி இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது வேகமாக போய் அதனுடைய இலக்கை தாக்கும். அது போல நாம பெற்ற அந்த தவ ஆற்றலை நம்ம வாழ்க்கையில என்ன நமக்கு தேவையா இருக்கோ
அதன் மேல செலுத்தி அந்த விஷயத்தை நம்ம பெற்றுக்கொள்றோம். அதுதான் வாழ்த்தினுடைய நோக்கம். சாதாரணமா வாழ்த்துவதற்கும், தியானம் செய்து வாழ்த்துவதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. அதனாலதான் மகரிஷி அவங்க தியானத்தினுடைய நிறைவுல நமக்கு வாழ்த்து அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்த முழுமையா கொடுத்திருக்கிறாங்க. இப்ப தியானம் முடிஞ்ச உடனேயும் நாம் அந்த ஆற்றலை உடல் முழுவதும் பரவிட்டுக் கொள்றோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு செயல். அது கொஞ்சம் நல்லா நீங்க செய்து பழகணும். நீங்க தனிமையா தியானம் செய்யறப்ப அதுக்கு ஒரு 5 நிமிடம் கூட நீங்க விட்டு செய்யலாம். ஏன்னா, இந்த பால் பொங்கும்போது நல்லா பொங்கிரும். அது அடங்குறப்ப கொஞ்சம் மெதுவா அடங்கும். அதுபோல நம்மளோட டோட்டல் அந்த தவ ஆற்றலும் உடல் முழுக்க பரவணும். நெறைய பேருக்கு அந்த தவத்தால கொஞ்சம் எனக்கு தலைவலி வருது, அந்த மாதிரியான காரணம் எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க அப்ப அந்த எனர்ஜிய ஃபுல்லா உடல் முழுக்க பரவ விடல அப்படின்னு அர்த்தம். இப்போ மகரிஷி அவங்க அந்த தவ ஆற்றல 2 இடத்துல பிரிக்கிறாங்க. ஒண்ணு அந்த தவ ஆற்றல உடல் முழுக்க பரவ விடுறாங்க. அது உடல், மன ஆரோக்கியத்திற்கு முக்கியம். அப்புறம் அதே தவ ஆற்றலை கொண்டு மற்றவங்கள வாழ்த்துறதுக்கு நமக்கு சொல்லிடுறாங்க. அப்படி வாழ்த்தும்போது, நம்மளோட ஆற்றல் முழுசா அவங்களுக்கு போய் சேரும். குறிப்பாக தன் வாழ்த்துல நமக்கு நாமே சொல்லிக் கொள்ளக்கூடிய வாழ்த்து தான் முதல் வாழ்த்தாக அமைஞ்சிருக்கு. அந்த தன் வாழ்த்து முதல்ல நம்மை நாமே வாழ்த்திக் கொள்கிறோம். சரிங்களா? நம்மை நாமே வாழ்த்துறோம். அதற்கப்புறம் நம்மை சார்ந்த உறவினர்கள், நண்பர்கள்ல தொடங்கி இன்னல் புரிவோர் வரைக்கும் நம்ம தொடர்ந்து ஒவ்வொருத்தரையும் வாழ்த்துறோம். அந்த வாழ்த்து அப்படிங்கிறது சக்தி மிக்க ஒரு செயல். அப்ப அது செய்யும்போது நம்ம வாழ்த்துறவங்க கூட எல்லாம் நமக்கு ஒரு இணக்கத்தன்மை இயல்பாகவே ஏற்பட்டு போயிரும். அவர்களால எந்த விதமான துன்பமும் நமக்கு வராமல் இருப்பதற்கு அது ஒரு பெரிய வாய்ப்பு. இன்னும் அவர்கள் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து மகிழ்ச்சி அடைவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த வாழ்த்தும் பயணம் அப்படிங்கிற சிந்தனை வந்து அமையுது. இது ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான சிந்தனை. அதை நம்ம அடுத்த அடுத்த வகுப்புகள்ல கொஞ்சம் ஆழமாக சிந்திப்போம். அப்படி அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்க எனி டைம் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்களையோ அல்லது உங்க உலக உலக மக்கள் அனைவரையுமோ நீங்க வாழ்த்திக் கொண்டே இருப்பது உங்களுடைய செயலாக மாறிவிடும். அதனோட பெனிஃபிட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. அப்ப வாழ்த்துறோம். ஒவ்வொருத்தங்களா வாழ்த்திட்டே வர்றோம். ஃபைனலா எல்லாரையும் வாழ்த்துறோம். எதிரிகள் வரைக்கும் எல்லாத்தையும் வாழ்த்திட்டோம். அதுக்கப்புறம் கூட்டான வாழ்த்து, மகரிஷி அவர்கள் தோற்றுவித்த அமைப்பு, அங்க இருக்கிற ஆசிரியர்கள், இன்னும் இறை சாதனை மார்க்கம், நாம சென்று கொண்டிருக்கிற அமைப்பு, அதனுடைய ஆசிரியர்கள், அருட்தோழர்கள் எல்லாரையும் நாம வந்து வாழ்த்திட்டோம். வாழ்த்துனதுக்கு அப்புறம் மிக முக்கியமான ப்ராசஸ் இரண்டொழுக்க பண்பாடு. இத பற்றியும் விளக்கம் உங்களுக்கு எல்லாமே பின்னாடி தெளிவா குடுக்குறோம். அப்ப எல்லாரையும் வாழ்த்திட்டோம். அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இரண்டொழுக்க பண்பாட்டுக்குள்ள தான் நெறைய ரகசியங்கள் இருக்கு. மகரிஷி சொல்லுவாங்க, இந்த உலக மக்கள் அனைவருக்கும் மிக எளிமையாக மொத்த ஞானத்தையும் சொல்லணும்னா, இந்த இரண்டொழுக்க பண்பாட சொன்னா போதும். அது அவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு ரகசியம். அப்ப இந்த இரண்டொழுக்க பண்பாடை நம்ம சொல்றோம். இப்போதைக்கு பெயரளவுல தான் சொல்ற மாதிரி இருக்கும். இல்லைங்களா? நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும், மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்றோம். பட் செய்யறது அப்படி இருக்குமா? அப்படிங்கிறத ஒரே நிமிஷம்.
ஓகே. சரி, சரி. ஆ, சரி. அதாவது அன்பர்களே, பொதுவா நம்ம லைஃப்ல நடக்கிற விஷயத்த நாம முழுமையா பார்க்கறது இல்ல. எப்பவுமே முழுமை கண்ணோட்டம் தான் வாழ்க்கைய முழுமையாக்கும். நாம நம்ம பார்வைய சிறு பகுதியாக மட்டுமே பார்க்கிறோம். நான் முதல்ல இருந்து சொல்ற ஒரே ஃபார்முலா தான், "தீதும் நன்றும் பிறர் தர வாரா" அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இதுதான் லைஃப்‌க்கான மொத்த ஃபார்முலா இதுதான். இதுக்கு மேல பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம இவ்வளவும் பேசுறது எதற்காகன்னா, இதைய புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவ்வளவையும் நம்ம பேச வேண்டியதா இருக்கு. அப்ப நமக்கான நன்மையோ, நமக்கான தீமையோ பிறர் கொடுப்பதால் வராது. இப்ப பிறர் கொடுக்குறாங்கன்னா, அவங்க ஒரு கருவி தான். உங்களுடைய கர்மாவை போக்குவதற்கு அவங்க ஒரு கருவியாக இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ அவங்க மூலமா கர்மா போகுதுன்னு நம்ம பார்க்கணுமே தவிர, அவங்க தான் கர்மாவுக்கு காரணம்னு பார்க்கணும். ஆனா பொதுவா மனித மனம் அவங்க தான் கர்மாவுக்கு காரணம்னு தான் பார்க்கும். ஆனா இயற்கை அவங்க கர்மாவுக்கு காரணம் அல்ல. கர்மாவுக்கு காரணம் நம்ம. அவங்க கர்மாவை செய்பவர்கள். அப்போ ஏற்பின்றி தீ அண்டா என்று மகரிஷி சொல்லுவாங்க. ஏற்பின்றி தீ அண்டா அப்படின்னா, ஒரு பஞ்சுல தீய ஏற்றுக்கொள்வதற்கான தன்மை இருந்தா தான் அந்த தீ அந்த பஞ்சுல போய் பற்றிக் கொள்ளும். அதுபோல அந்த பவவினையினுடைய இருப்பின்றி துன்பங்கள் நமக்கு வருது அப்படின்னா, அது அந்த ஏற்பு இருக்கிறதுனால தான் வருது. அப்ப அதை ஏற்று கழிப்பதற்கு தான் நாம இங்க வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல நாம ஆழமா புரிஞ்சுக்கணும். அதனால தான் வள்ளுவம் என்ன சொல்லுதுன்னா, "இன்னா செய்தோர்க்கும் இனியவே செய்யாக்கால்" என்று அது சொல்லுது. இன்னா செய்தோர்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். இதெல்லாம் குறள் ஏன் கூறுது அப்படின்னா, அதுலதான் உண்மையான பொருளே இருக்கு. இதை கடந்து வர்றதுக்கு தான் இத்தனை யோகம், தியானம், பயிற்சி எல்லாமே. சாதாரண மனிதர்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளாம அந்த பக்குவ நிலை இல்லாம இருப்பாங்க. ஆன்மீகத்துல உயர்ந்தவர்கள் நாம தான் அந்த பக்குவ நிலைக்கு வர்றோம். இல்லைங்களா? அப்போ இந்த இந்த தத்துவம் புரிஞ்சாதான் நம்ம லைஃப்ல என்னன்னே நமக்கு முழுமை ஆகும். அப்போ நமக்கு ஒரு செயல் நடக்குதுன்னா, எங்கேயோ எந்த ஜென்மத்திலயோ யாருக்கோ என்னவோ பண்ணியிருக்கிறோம். இந்த உயிர் அங்கிருந்து ஏதோ துன்பத்தை கொடுத்திருக்கு. அந்த துன்பம் தான் இன்னைக்கு விளைவாக மாறியிருக்கு. ஆ சரி, சரி. அந்த விதத்துல கொஞ்சம் ஒருத்தங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு டாபிக் கொஞ்சம் கன்வெர்ட் ஆயிடுச்சு. சரி பரவால்ல. முடிஞ்ச வரைக்கும் ஏற்றுக்கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்க. எல்லாமே இறை செயல் அப்படின்னு இருக்கிறப்ப, எதையும் தவறு என்று எடுத்துக்கொள்ள முடியாது. நம்ம கர்மா போக்குறதுக்கு என்ன நடக்கணுமோ, அது இயற்கையா நடந்துட்டு இருக்கு. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. கடந்தத நினைத்து பிரயோஜனம் இல்ல. இனி வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு போறதுக்கு முயற்சி பண்ணிருங்க. சரியா? முடிஞ்சா அந்த பிளெஸ்ஸிங் வாங்குங்க. எல்லாம் வல்ல இறை ஆற்றல் தான் எல்லாமா இருக்குதுங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. சரிங்களா? அதற்குள்ள இருக்கிற இறைத்தன்மைய நீங்க வணங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நிச்சயமா அது ஒரு பெரும் மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும். மத்தவங்களுக்கு எப்படி என்ன ஆகும்னு நம்ம யோசிக்க வேண்டாம். நம்ம லைஃப்ல இருக்கிற பெரிய ஒரு மாற்றத்தை இந்த விஷயம் ஏற்படுத்தும். சரி, அந்த விதத்துல இப்போ நம்ம இரண்டொழுக்க பண்பாட பத்தி நம்ம சொன்னோம். அது யாருக்கும் இனிமேல் நம்ம தியான ஆற்றல 2 விதமா பிரிக்கிறோம்னு சொன்னோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி. ஒன்று
நம்ம உடலுக்குள்ள அந்த ஆற்றலை பரவ விடுறது ஒன்று. இரண்டாவது, எல்லோரையும் வாழ்த்துவதன் மூலமாக அந்த ஆற்றலை நீங்க எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. அதாவது செல்வம் அப்படிங்கறத சம்பாரிச்சு நீங்க அப்படியே வச்சுக்கிறதால பிரயோஜனம் இல்லை. அது பிறருக்கு கொடுக்கும் போதுதான் அது புண்ணியமாக மாறி உங்களுக்கு பல விதத்துல நன்மையை செய்யும் இல்லையா? அதனால இப்ப அந்த செல்வத்தை பெருக்கி எப்படி மற்றவங்களுக்கு கொடுத்து புண்ணியத்தை சேர்க்கிறோமோ, அப்படி தவத்தை நன்கு செய்து ஆற்றலை பெருக்கி உங்களை வாழ்த்தி நீங்களும் உயர்ந்து பிறரையும் வாழ்த்தி எல்லோரையும் உயர்த்தி அந்த புண்ணியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தான் இந்த தவத்தை செய்கிறோம் இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம தவம் பண்ணி எல்லாரையும் வாழ்த்துறது அப்படின்னா, அது இருக்கிறதுலே மிக உயர்ந்த செயல் மனித இனத்துல அதுதான், வாழ்த்துவது. பிறர் துன்பம் போக்குறதுக்கு நம்ம செய்யற மிகப்பெரிய செயல் அப்படிங்கிறது வாழ்த்துறது. குறிப்பா வையகத்தை வாழ்த்துவதனால நிறைய இருக்கு. அப்போ நம்ம நல்லா தியானம் செய்து நம்மையும் வாழ்த்தி பிறரையும் வாழ்த்தி அவர்கள் உயர்வுக்கு பங்கெடுத்துக்கிறோம். இரண்டொழுக்க பண்பாட்டின் மூலமாக நாம இனிமேல் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு, செய்த பாவங்களை முடிந்தவரை கழித்துக் கொள்வதற்கான வாய்ப்பை சூழலை உருவாக்கி கொள்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கல்பத்தை எடுக்கிறோம். இது ஒவ்வொன்றுமே மிக ஆழமாக சிந்தித்து உணர வேண்டியது. நீங்க இதை ஏதோ ஒரு வாசகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சரிங்களா? அப்ப நம்ம ஒவ்வொரு தடவை தவம் பண்றப்போ யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன் அப்படின்னு ஏன் சொல்லணும்? ஏன்னா இயற்கையா நம்ம வந்து நமக்கோ பிறருக்கோ துன்பத்தை கொடுத்து கொடுத்து தான் பாவத்தை சேர்த்திட்டு இருக்கோம். அப்ப அந்த துன்பம் கொடுக்கறதை நிறுத்தி நாம நன்மை செய்யறதுக்கு ஆரம்பிக்கணும் இல்லையா? அப்ப அதற்கான ஒரு நினைவூட்டுதலா தான் இரண்டொழுக்க பண்பாட மகரிஷி அவங்க ஒவ்வொரு தவத்திலையும் கம்பல்சரியா வச்சிருக்காங்க. அதற்கப்புறம் மழை வாழ்த்து, உலக நல வேட்பு, இதெல்லாமே நம்ம பின்னாடி சொல்றோம். இந்த உலக நல வேட்பு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கவி. அந்த ஒவ்வொரு கவிக்குள்ளயுமே பலவிதமான அர்த்தங்கள், ஆழங்கள் பொருந்தி இருக்குது. அந்த கவியை நம்ம பாடுறது வரைக்கும் சரிங்களா, நம்ம அந்த தியானத்துல தான் இருக்கிறோம். அப்போ அது மழை வாழ்த்துங்கிறப்போ இந்த தெய்வீக பிரபஞ்சத்தினுடைய ஒரு பகுதி நீர் ஆற்றல். அது உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் கிடைத்து எல்லா உயிர்களும் மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காக மழை வாழ்த்து சொல்றோம். உலக நல வேட்பு என்று இந்த உலகத்தை நினைத்து வாழ்த்துறோம். நார்மலான தவம் நிறைவு செய்யறதுன்னா உலக நல வாழ்த்து என்று இன்னொரு கவியை நம்ம பாடி நிறைவு செய்யும். இது வரைக்கும் தவம். அதாவது நம்ம இறை வணக்கத்திற்கு முன்பாக உலக நல வேள்வி தொடங்கி கடைசியாக உலக நல வாழ்த்து வரைக்கும் இந்த தவத்தினுடைய ஒவ்வொரு பகுதிக்குள்ளேயும் பல நுட்பங்கள் மகரிஷி வைத்திருக்கிறாங்க. இந்த நுட்பங்களை நீங்க நன்றாக புரிந்து உணர்ந்து செய்துட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு நுட்பத்திலையும் பல்வேறு விதமான நன்மைகளை நீங்க வந்து பெற முடியும். சரி, அந்த விதத்துல இப்பவே உங்களுக்கு வந்து ஒரு முழுமையான விஷயத்தை கற்றுக் கொடுத்து இருக்குது இயற்கை. உங்க உடல், உயிர், மனம் என்ற மூன்றுக்குமான பயிற்சிகளை முறையாக நம்ம பெற்றிருக்கிறோம். இன்னும் எண்ணங்களை பற்றி ஆழமாக நம்ம சிந்தனை செய்து இந்த 50 வகுப்புகளுக்குள்ளாக எண்ணங்கள் பற்றி ரொம்ப ஆழமாக நீங்க சிந்தனை செய்திருக்கிறீங்க. எண்ணம் மாறுதல் பயிற்சி கூட ஓரளவுக்கு நீங்க செய்து வர்ற அளவுக்கு வந்திருக்கிறீங்க. சரிங்களா? அப்ப இவ்வளவு விஷயத்தையும் கற்றிருக்கிற நாம அதை சரியாக முறையாக செய்யும்போது தான் அந்த பலனை நீங்க முழுசாக அனுபவிக்க முடியும். சரிங்களா? அப்ப நம்ம இவ்வளவு தூரம் நேரம் ஒதுக்கி இங்க வந்து இந்த பயிற்சிகளை பெறுவதனுடைய நோக்கம் நீங்க அதனுடைய பயனை முழுமையாக அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான். அப்ப அதற்காக பயிற்சியை நம்ம முறையாக முழுமையாக செய்வோம். அடுத்த வகுப்புகளில் இருந்து உங்களுக்கு இன்னும் நிறைய செய்திகள், குறிப்பாக இந்த தற்சோதனைய நாம இம்மிடியட்டா ஸ்டார்ட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி மிக்க ஒரு பிராக்டிஸ். அதுக்கு தகுதிப்படுத்துறதுக்கு தான் ஆக்சுவலா வந்து இந்த தற்சோதனை செய்து நம்முடைய குணத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு தான்
நம்ம இவ்வளவு தூரம் பயிற்சியே செய்யறோம். அதை பற்றி நான் அடுத்த வகுப்புல உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அந்த குணமாற்றம் என்பதுதான் மனித குலத்தினுடைய இலக்கு. இறைவனை அடையிறது இலக்கா இருந்தாலும், இந்த இறைவனை அடைவதற்கு என்ன தேவை என்று பார்த்தா, நம்ம கிட்ட கேரக்டர் மாறணும். ஏன்னா இறைவன் என்பவன் தெய்வீக தன்மையினுடைய தொகுப்பு. இல்லையா? இறைத்தன்மையினுடைய தொகுப்பு. அப்ப நம்மகிட்ட இருக்கிற தீய குணங்களை விடுத்து நற்குணங்களை நம்ம பெறுவதுதான் இறைவனை அடைவதற்கான மிக முக்கியமான ஒரு செயல். அது நம்ம வாழ்க்கையில அனைத்து நன்மைகளையும் கொடுக்கக்கூடியது. அதை பற்றிய விளக்கத்தை எல்லாம் பின்வரும் வகுப்புகள்ல பார்ப்போம். அப்ப அடிக்கடி நீங்க இதுவரைக்கும் கலந்த வகுப்ப, ஏதோ ஒரு முறை கலந்துட்டோம் அப்படின்னு விடாம, திரும்ப 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 அந்த வகுப்புகளை எல்லாம் நீங்க கேட்டு கேட்டு, இன்னும் ஆழமாக அதை சிந்தித்து உணர்ந்து பயன்பெற வேண்டும் என்று கூறி, எல்லாம் வல்ல அருட்பேராற்றலுடைய கருணையினால், நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க.